திருப்பலி முன்னுரை. நம்மை பற்றியல்ல, நம்மோடு வாழ்பவர்களின் நலன்களை மட்டுமே லட்சியமாக கொண்டு வாழ இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார். தந்தை கடவுளும் இறைமகன் இயேசுவும் ஒருவருள் ஒருவர் இரண்டர கலந்திருப்பது போல இயேசு தம்மோடு இணைந்து இறைப்பணியாற்றும் இறை மக்களையும் இறை சமூகத்தையும் உலகில் வாழும் அனைத்து மக்களையும் அறிந்திருக்கிறார். பெயர் சொல்லி அழைத்து தம் அன்பை உறுதிப்படுத்துகின்றார். இறைவாக்கினர்கள் முன்குறித்த ஆயராக, முற்றும் உணர்ந்தவராக, தியாகம் நிறைந்தவராக, பாவங்களை களைந்து மீட்பின் வாசலை திறந்து கொடுப்பவராக இயேசு செயல்படுகின்றார். தன்னுடைய ஆடுகள் ஒவ்வொன்றின் தனித்தன்மையையும் இயலாமையையும் அறிந்து வைத்திருப்பதாக அவர் கூறுகின்றார். தான் வழிநடத்தும் இறை மக்கள் பரந்த பார்வை உடையவர்களாக, ஞானம் நிறைந்த செயல்பாடுகள் உடையவர்களாகவும், நன்மைத்தனத்தின் ஊற்றாகவும் செயல்படுவதாகவும் இன்றைய நற்செய்தியில் இயேசு குறிப்பிடுகின்றார். நாமும் நம் பங்கு சமூகத்திலும் குடும்பத்திலும் நம்மோடு இணைந்து வாழும் ஒவ்வொருவரையும் முழுமையாக புரிந்து கொண்டு முழுமையான இறை அன்பை வெளிப்படுத்தி வாழும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. புனித பேதுருவும் யோவானும் இயேசுவால் மட்டுமே மீட்பு பெற முடியும் என உணர்ந்து கொண்டனர். மீட்படையவும் நிலைவாழ்வை பெறவும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றார்கள். இயேசுவின் பெயரால் வல்ல செயல்கள் நிகழும்போது விசாரணையும் தண்டனையும் நிச்சயம் என்பதை இவ்வாசகம் நமக்கு கற்றுத்தருகின்றது. இயேசுவை பின்பற்றி வாழும் ஒவ்வொருவரும் தூய ஆவியின் துணையுடன் துணிச்சலுடன் நம்பிக்கையும் நிறைந்தவர்களாய் போராட்டம் வந்தாலும் இயேசுவை போல நல்ல ஆயர்களாக திகழ வேண்டும் என்று கூறும் இன்றைய முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கடவுளின் பிள்ளைகளாகிய நாம் கடவுளின் அன்பை அறிந்தவர்களாக அவர் மேல் நம்பிக்கையுடன் வாழ பழகி கொள்ள வேண்டும். கடவுளோடு நமக்குள்ள நெருக்கமும் பிணைப்பும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஆற்றலும் வைராக்கியமும் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் உலக கவலைகள் கஷ்டங்களை களைந்து கடவுளின் பிள்ளைகளாக வாழ முடியும் என கூறும் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். மன்றாட்டுக்கள். முதல் மன்றாட்டு. அன்பு செய்து வாழ எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், பெற்றோர் மற்றும் பெரியோர்கள் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் நிலைத்து வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரண்டாவது மன்றாட்டு. தந்தை கடவுளின் அன்பு பிள்ளைகளாக வாழ எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்களும் அரசு அதிகாரிகளும் நாட்டு மக்களிடம் பாரபட்சம் பார்க்காமல் கனிவுடன் கண்ணோக்கி மக்களின் தேவைகளில் உடனிருந்து தேற்றுபவர்களாக நல்ல தந்தையராக வழிநடத்த தேவையான ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மூன்றாவது மன்றாட்டு. நல்ல ஆயனே எம் அன்பு இறைவா, பக்த சபைகள், இயக்கங்கள், குழுக்கள், குடும்பங்களை வழிநடத்தும் பொறுப்புகளில் இருக்கும் ஒவ்வொருவரும் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை உணர்வு பூர்வமாக அறிந்து கொள்ளவும் அவர்களின் உளப்பாங்கை உறுதிப்படுத்தும் வகையில் வார்த்தைகளாலும் செயல்களாலும் உடனிருந்து பராமரித்து காத்திடவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நான்காவது மன்றாட்டு. எம்மை பெயர் சொல்லி அழைத்த எம் அன்பு இறைவா, இறை அழைப்பின் இன்றியமையாமையை அறிந்து ஆண்டவரின் குரலை உள்ளத்தில் உணர்ந்து உலக செல்வங்களை உதறிவிட்டு உற்சாகத்தோடு இறைப்பணிக்கு எம்மை அர்ப்பணித்து வாழும் மனம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஐந்தாவது மன்றாட்டு. ஆயன் தன் மந்தையை காப்பது போல எம்மை காக்கும் எம் அன்பு இறைவா, குடும்பங்களில் கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், உற்றார் உறவினர் உறவு வலுப்பெறவும்
பிள்ளைகளை சிறந்த மனிதர்களாக உருவாக்குவதற்கு இவர்கள் தங்கள் பழக்க வழக்கங்களையும் வார்த்தை செயல்பாடுகளையும் செம்மைப்படுத்தி தியாகங்கள் செய்து அர்ப்பண உள்ளத்தோடு உறவுகளை மேம்படுத்தும் மனம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.